ஓம் சரவணபவ. மலைகளுக்கெல்லாம் சிறகு முளைத்து அவைகள் பறந்தால் எப்படி இருக்கும்? கற்பனை செய்து பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கின்றதல்லவா? ஆனால் முன்பொரு காலத்தில் மலைகளெல்லாம் அப்படி சிறகை விரித்து பறந்தனவாம். அதனால் மக்களுக்கு பல இடையூறுகள் ஏற்பட்டனவாம். அப்படி மலைகள் சிறகை விரித்து பறக்கும் பொழுது அதனால் ஏற்படும் இடையூறுகளிலிருந்து மக்களை காப்பதற்காக இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அந்த மலைகளின் சிறகையெல்லாம் அறுத்து எரிந்தானாம். அப்படிப்பட்ட அந்த மலைகளுக்கெல்லாம் மீண்டும் சிறகு முளைத்து பறந்தால் எப்படி இருக்கும்? உலகம் அதிரும் அல்லவா? தலைக்கு மேலே மலைகள் பறந்தால் எத்தனை கனமான மலைகள் அவைகள் அசைந்து வேகமாக பறந்தால் எப்படி இருக்கும்? உலகம் அதிரும் அல்லவா? அப்படி இதற்கு சரிசமமாக முருகப்பெருமானின் வேலானது உலகம் அதிர செல்லுமாம். முருகப்பெருமான் அந்த வேலை செலுத்தும் பொழுது உலகம் அதிருமா, மலைகளுக்கெல்லாம் சிறகு முளைத்து விட்டதோ என்று நினைக்கும் அளவிற்கு உலகம் அதிர செல்லுமாம் முருகப்பெருமானின் வேல். அந்த திறத்தை குறிப்பதுதான் வேல்மாறலில் வருகின்ற 10வது பாடல். திசைக்கிரியை முதற்குலசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும். திசைக்கிரியை 8 திசைகளிலும் உள்ள மலைகளை முதற்குலிசன், தேவர்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய இந்திரன், அறுத்த சிறை முளைத்ததென, அப்படி அந்த 8 திசைகளில் இருக்கக்கூடிய மலைகளின் சிறகை தன்னுடைய வஜ்ராயுதத்தால் இந்திரன் அறுத்த அந்த மலைகளுக்கு மீண்டும் சிறகுகள் முளைத்ததோ என்று அறுத்த சிறை முளைத்ததென, திசைக்கிரியை முதற்குலசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை, அந்த அண்டத்தின் உச்சியில், முகட்டின் இடை பறக்க, அந்த அண்டத்தின் உச்சியில் அந்த மலைகள் பறப்பது போன்று அறவிசைத்து ஓடும் அளவற்ற வேகத்துடன் அந்த வேலானது செல்லும். எது என்றால், திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உலத்திலொரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. அந்த வேலானது அப்படி விசைத்து அதிர ஓடுமாம், அறவிசைத்து அதிர ஓடுமாம். இந்த உலகமே அதிரும் அளவிற்கு முருகப்பெருமான் கையிலிருந்து செலுத்தக்கூடிய அந்த வேலானது செல்லுமாம். அத்தனை சக்தி வாய்ந்தது அந்த வேல் என்று குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட அந்த வேலின் பெருமையை உணர்த்தக்கூடிய இந்த பாடல் 10வதாக வரக்கூடிய வேல்மாறலில் வரக்கூடிய பாடல். இப்படி தொடர்ந்து நாம் முருகப்பெருமானின் வேலின் திறத்தை, முருகப்பெருமானின் சக்தியையும் தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டு இருப்பது தான் இந்த வேல்மாறல் பாடல் மூலம் நாம் சொல்வது. அப்படி அந்த முருகப்பெருமானின் சக்தியையும் வேலின் திறத்தையும் நாம் பாடி நம்முடைய உட்பகையையும் வெளிப்பகையும் அளித்து நம் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை நமக்கு தொகுத்து வேல்மாறலாக அருளியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த திறத்தை உணர்ந்து வேல்மாறலை படித்து பயன்பெறுங்கள்.